புதுச்சேரியில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் பேருந்து மீது ஏறி ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். மேலும் ரசிகர்கள் வீசிய மாலையை கீழே இருந்து எடுத்து தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் நேரம் பிரச்சினை காரணமாக பேருந்து கண்ணாடி உடைப்பு, 2 பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாளை ஒட்டி உள்துறை அமைச்சர் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இதனிடையே கடந்த சனிக்கிழமை அன்று புதுச்சேரி மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமி இவரது இல்லத்தில் சந்தித்து சுமார் 20 நிமிடம் ஆலோசனை நடத்தினர். அப்போது பாஜக போட்டியிட முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுருகன், ரமேஷ், பாஸ்கர், லட்சுமி காந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை நிறுத்தக் கோரி கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம் என்றார். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் பேருந்து மீது ஏறி ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். மேலும் ரசிகர்கள் வீசிய மாலையை கீழே இருந்து எடுத்து தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டு நன்றி தெரிவித்தார். நடிகர் விஜய் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் விஜய் புதியதாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கியுள்ளார். விஜய் கட்சி துவங்கியது அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் நடிகர் விஜய் கோட் ஷூட்டிங்கின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் செயல்படாமல் உள்ள ஏஎஃப்டி பஞ்சாலையில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்ட விஜய் நடித்து வருகிறார். இதனை கேள்விப்பட்ட விஜயின் ரசிகர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் விஜயை காண ஏஎஃப்டி பஞ்சாலை முன் குவிந்து உள்ளனர். ஆனால் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் ஷூட்டிங் நடைபெறும் ஏஎஃப்டி பஞ்சாலை முன்பு சாலையில் ரசிகர்கள் குவிந்துள்ளனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் படப்பிடிப்பு தளத்திற்கு உள்ளே பேருந்து மீது ஏறி நின்று நடிகர் விஜய் ரசிகர்களுக்கு தனது கைகளை உயர்த்தி காண்பித்து நன்றி கூறினார். விஜயை பார்த்த ரசிகர்கள் ஆரவாரத்துடன் மாலைகளை தூக்கி வீசினர். ரசிகர்கள் தூக்கி வீசிய மாலையை எடுத்து தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டு நன்றி தெரிவித்த விஜய் பின்னர் தனது பாணியில் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். விஜயை பார்த்த ரசிகர்கள் கூச்சலிட்டனர். பின்னர் ரசிகர்களை பார்த்து கையசைத்து விட்டு நடிகர் விஜய் மீண்டும் படப்பிடிப்புக்கு சென்றுவிட்டார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் நேரம் பிரச்சினை காரணமாக பேருந்து கண்ணாடி உடைப்பு, 2 பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் செல்லும் பேருந்துகள் STMS மற்றும் பாலாஜி. இந்த 2 பேருந்துகளும் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் போது 5 நிமிட இடைவெளி மட்டுமே உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் 2 பேருந்துகளுக்கும் நேர பிரச்சினை அடிக்கடி வருவதுண்டு. இந்நிலையில் இன்றும் நேர பிரச்சினை புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் STMS பேருந்து தவளக்குப்பம் நிறுத்தத்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றி வந்த போது பின்னால் வந்த பாலாஜி பேருந்து STMS பேருந்தை உரசி உள்ளது. இதில் கோபமடைந்த STMS பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பாலாஜி பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு ஓட்டுநரை தாக்கியதாகவும் மேலும் பேருந்து கண்ணாடியை உடைத்துவிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பாலாஜி பேருந்து ஓட்டுநர் தவளக்குப்பம் போலீசாரிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாளை ஒட்டி உள்துறை அமைச்சர் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து சிவசங்கருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ் மற்றும் அசோக் பாபு ஆகியோர் பிறந்தநாள் கொண்டாடும் சிவசங்கரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவரை தொடர்ந்து ஏராளமான வணிகர்கள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் மக்கள் என சிவசங்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் கார்டு மற்றும் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். மேலும் வாழ்த்து கூற வந்த அனைவருக்கும் இனிப்புகள், தினசரி காலண்டர், மதிய உணவு ஆகியவற்றை வழங்கினார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தனது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பிறந்தநாள் அன்று வெளியூர் சென்றிருந்த அமைச்சர் இன்று புதுச்சேரி திரும்பினார். இதனையடுத்து அவரது இல்லத்தில் சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் முத்துராமன் மற்றும் மாநில நிர்வாகி முகுந்தன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோல் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சி சார்பாக புதியதாக கட்சியில் இணையவுள்ள தொழிலதிபர் ராஜேந்திரன் தலைமையில் முத்தியால்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். வட்டார காங்கிரஸ் தலைவர் சரஸ்வதி தீனா தலைமையில் அமைச்சருக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்து மாலை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் பேருந்து மீது ஏறி ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். மேலும் ரசிகர்கள் வீசிய மாலையை கீழே இருந்து எடுத்து தனது கழுத்தில் மாட்டிக்கொண்டு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் நேரம் பிரச்சினை காரணமாக பேருந்து கண்ணாடி உடைப்பு, 2 பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாளை ஒட்டி உள்துறை அமைச்சர் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது.